சரி. லாஸ்ட் வீக் இந்த காம்பனண்ட் பில்ட் ஏதாவது இதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்டேட் வேரியபிள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ இதுலேயே இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா ப்ராப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது ப்ராப்ஸ் அப்படின்றது என்னென்னா பேரண்ட் டு சைல்டு காம்பனண்ட்டுக்கு வந்து டேட்டாவை அனுப்புறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்துட்டு சர்வீஸ் இப்போ நான் ஒரு சைல்டு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது சைல்டு காம்பனண்ட். இந்த சைல்டு காம்பனண்ட்டை நான் என்னுடைய பேரண்ட் காம்பனண்ட் இந்த காம்பனண்ட்டுக்கு லிங்க் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த சைல்டு காம்பனண்ட்டில் இந்த சைல்டு காம்பனண்ட்டை நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் சைல்டுன்னு இருக்கும். எப்படி இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா, லைக் இந்த சர்வீசஸுக்கு அந்த சைல்டு காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ சர்வீசஸ் இருக்கு, சைல்டு இருக்கு. ஓகே, நான் இந்த சைல்டுக்கு என் பேரண்ட் கிட்ட இருந்து வேல்யூவை அனுப்ப போகிறேன். இங்கே இருக்கிற வேல்யூவை நான் இந்த இடத்துக்கு அனுப்ப போகிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் கிடையாது. இதுக்கு வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்ஸ்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த இடத்துல வந்து இப்போ சைல்டு இதுதான். ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு ஒன்று எழுதுறேன். ஓகேவா? இந்த இன்க்ரிமெண்ட் கிளிக்ல இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் சும்மா கிளிக் பண்ண ஓகேவா, ஒரு வேரியபிளை ஸ்டேட் வேரியபிளை கொடுத்துருக்கேன். கவுண்ட் செட் கவுண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, ஜீரோ அப்படின்னு கொடுத்து பண்ணிடுச்சு. இப்போ இம்போர்ட் இப்போ இதில் இங்கே கிளிக் பண்ண ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதை நான் இங்கே முதல்ல காமிச்சிடுறேன். +1 இனிஷியலாக 0ன்னு இருக்கும். கிளிக் பண்ணும்போது 0 + 1 1ன்னு மாறிடும். அப்போ ஸ்டேட் வேரியபிளில் 1ன்னு இருக்கும். அப்போ கவுண்டில் 1 + 2 சரி 1 + 1 அப்படின்னு வளர்றேன்னா இப்போ 1 2 ஓகேவா. அந்த சேம் வேல்யூ நமக்கு என்னவா வரப்போகுது அப்படின்னா சைல்டில் நான் அனுப்ப போகிறேன். சைல்டில் எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னா ப்ராப்ஸ். ஓகேங்களா, இந்த காம்பனண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேவா, நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். பேரண்ட்டு கவுண்ட்டுனே வைக்கிறேன். கவுண்ட் ஈக்குவல் டு என்ன வேல்யூ நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அது. ஓகேங்களா, இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ. ஓகேவா,
இப்போ சைல்டுக்கு நான் இந்த கவுண்ட் அப்படின்ற வேல்யூவை அனுப்புகிறேன். இந்த சைல்டில் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இங்கே 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே எடுக்கலாம். ஓகேங்களா, ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். அதை கன்சோல் வந்து கொடுத்தேன். இது வந்துச்சா சைல்டில் ப்ராப்ஸ் அப்படின்னு வந்து ஓகேவா. நீ இப்படி இன்க்ரிமெண்ட் பண்ண இங்கே உனக்கு சைல்டு வேல்யூக்கு இங்கே வந்தாச்சு. ஓகேவா, இந்த வேல்யூவை நீங்கள் ப்ராப்ஸ் டாட் கவுண்ட்டுன்னு போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ப்ராப்ஸ் டாட் கவுண்ட்டுன்னு போட்டு உங்களால் எடுத்துக்கோங்க. இது ஒரு மெத்தட். சரி, இந்த மெத்தடில் டேட்டா முதல்ல எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணிக்கணும். அதாவது அங்கேருந்து பாஸ் பண்ணுறது மட்டும் இருக்க சொல்லுங்க. இங்கேருந்தா இது எப்படி வேணாலும் வேல்யூ இது என்னன்னு வச்சுக்கலாம். பேரண்ட்டு வேல்யூ அப்படின்றது வேரியபிள் நேம். ஓகேவா, இந்த சைல்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற கவுண்டோட வேல்யூவை செட் பண்ணுறேன். இதுதான் பேரண்ட் வேல்யூ அப்படின்றது கீ. இது என்ன வேணாலும் இருக்கலாம். வேல்யூ அப்படின்றது இங்கே நம்ம என்ன வேல்யூ வச்சுருக்கோமோ அதை இங்கே பாஸ் பண்ணுறோம். இது சைல்டு நார்மலாக எப்படி இம்போர்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டால் இதோட முடிஞ்சிடும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வேரியபிளை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ சைல்டுக்கு இங்கே ப்ராப்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து நமக்கு வரப்போகுது. அதை நீங்கள் என்ன கீ வச்சுருக்கீங்களோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரும். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 ஓகேவா. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா பேரண்ட் வேல்யூ ரெஃப்ரெஷ் பண்ணும்போதே பேரண்ட் வேல்யூ சைல்டுக்கு வந்துடுச்சு. எப்படி அப்படின்னா இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். டிஃபால்ட்டாக நமக்கு சைல்டில் என்ன இருக்குது, அது ஸ்டேட்டில் 0ன்னு இருக்குது. ஓகேவா, 0ன்ற வேல்யூ இங்கே வந்துடும். கரெக்டாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்கே வந்துடும். எங்கே வரும் அப்படின்னா இந்த சைல்டுக்கு பேரண்ட் வேல்யூ. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இங்கே கால் பண்ண போகிறேன். ப்ராப்ஸ் சைல்டில் ப்ராப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலி 2 விதமான வேரியபிள் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து ப்ராப்ஸ். ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னலாக காம்பனண்ட் குள்ளார ஒர்க் அவுட் பண்ணும். ப்ராப்ஸ் ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட். ஓகேவா, அந்த சர்வீசஸ் வாங்கினேன். இப்போ இதில் பாஸ் பண்ணுறீங்களா, பேரண்ட் வேல்யூன்னு சொல்லி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் கூட ஒரு வேல்யூ இருக்குது, மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறதுங்க. இன்னொரு வேல்யூ அப்படின்னா போட்டு பண்ணிடலாம், 0ன்னு போட்டு பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராப்ஸ்லேயே எல்லாமே வந்துடும். இது பாருங்க, இந்த சைல்டில் ப்ராப்ஸில் நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் ஃபங்க்ஷனை கூட பாஸ் பண்ணலாம். புரியுதா, பேரண்ட் வேல்யூ 1, நெக்ஸ்ட் வேல்யூ 0. ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு வேணுமோ அதை எல்லாமே பண்ணிக்கலாம். அது எல்லாமே இந்த ப்ராப்ஸ் மூலயமாவே வாங்கிப்பீங்க. ப்ராப்ஸில் எல்லா வேல்யூமே வந்து டாட் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன கீ இங்கே கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே வாங்கிக்க வேண்டியதான். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஆல் டைரெக்டாகவே ப்ராப்ஸ் வேல்யூ ப்ராப்ஸே இருக்குது. 2 வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை இந்த கீயை அப்படியே கரெக்டாக இங்கே வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓகேங்களா. இது இன்னொரு மெத்தட். நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, இந்த பேரண்ட் என்ன செய்ய போகுது அப்படின்னா பேரண்ட்னா பாருங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேரண்ட்டில் தான் நான் ஆக்ஷன் எழுதுறேன். ஆன் கிளிக்கில் இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு ஒன்று எழுதுறேன். இதில் ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு சொல்கிறேன். ஓகேவா, எனக்கு இது கூடவே தான் நான் இந்த சைல்டு கவுண்டரையுமே வச்சுருக்கேன். ஓகேவா, அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை இங்கே பாஸ் பண்ண போகிறேன். எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ஸ் மூலிமா பாஸ் பண்ணலாம். ப்ராப்ஸ் எங்கே போடுவீங்க அப்படின்னா ஒரு காம்பனண்ட் எழுதுவீங்க, பக்கத்துலேயே ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி இது கீ,
இது வேல்யூ. ஓகேங்களா? சரி, இங்க இருக்கிற வேல்யூவை சைல்டுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி 2 விதமா எடுக்கலாம். ஒன்று டைரக்டா நம்ம என்ன கீ அசைன் பண்ணியிருக்கோமோ அது, அப்படி இல்லைன்னா ப்ராப்ஸ்ன்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்ஸ் போடாமல் என்ன கீ கொடுத்துருக்கீங்களோ அதை போட்டு எடுத்தாலே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா ப்ராப்ஸ்னா என்ன, எத்தனை வேல்யூ வரும்ன்றது தெரியாது. இதுனா நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஒரு 4 வேல்யூ தான் மேக்ஸிமம், அதிகமாக அனுப்ப மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கும், ரீடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா டைரக்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு விஷயம். இன்னொன்று, சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கு அனுப்பும். ஓகேவா? சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கு அனுப்பும். இதுதான் சைல்டு. ஓகேவா? நான் இங்கே ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னுடைய பேரண்ட்டுக்கு வருமா அப்படின்னா ஏர்லியர் வெர்ஷன்லலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ என்னன்னா 2-3 விஷயம் வந்துருச்சு. யூஸ் கான்டெக்ஸ்ட், ரீடெக்ஸ் ஒன்று இருக்கு, இல்லைன்னா கால்பேக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே ஒரு மெத்தட் எழுத போறீங்க. ஓகேவா? child to parent அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படின்னு ஒரு மெத்தட். இப்படின்னு நான் ஒன்று வைக்கிறேன். சைல்டு டு பேரண்ட் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ரெண்டாவது ப்ராப்ஸ் வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். கம்மா போட்டு சைல்டு டு பேரண்ட்டு இங்கே வந்துடுச்சு. இப்போ போய் பாருங்க, இதுதான் நடக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வேல்யூ பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு பேரண்ட் வேல்யூன்னு வந்துச்சுட்டேன். சைல்டு டு பேரண்ட்னு சொல்லிட்டு கெட் சைல்டு வேல்யூன்னு இங்கே எழுதி வச்சிருக்கேன் மெத்தட். அப்போ இங்கே தான் ப்ராசஸ் பண்ண போகுது. ஓகேவா? இந்த இடத்த தான் ப்ராசஸ் பண்ண போகுது. அது என்னவா ப்ராசஸ் பண்ண போகுது அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? அப்போ சைல்டு டு பேரண்ட் அப்படின்ற மெத்தடு இந்த இடத்துல நான் கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சைல்டு டு பேரண்ட் இங்கே இருக்கு. ஒரு இன்புட் டைப்பு ஆல்ரெடி நான் இன்புட் டைப் இருக்கேன். செட் வேல்யூ அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? செட் வேல்யூ. இந்த இது அகைன் நம்ம இந்த சைல்டுல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஓகேவா? செட் வேல்யூன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த சைல்டு டு மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? 10 நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஒன்றும் கிடையாது, ஆன் கிளிக்கில் செட் வேல்யூன்னு ஒன்று எழுதுறேன். அதில் இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? இதை தான் கால் பேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ப்ராசஸை பண்ணணும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? அதாவது 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று பேரண்ட் டு சைல்டு, இன்னொன்று சைல்டு டு பேரண்ட். பேரண்ட் டு சைல்டு ஈஸி. ஒரு காம்போனண்ட்டை, ரெண்டுமே ஈஸி தான். ஒரு காம்போனண்ட்டை எழுதுகிறோம். ஓகேவா? அந்த காம்போனண்ட்க்கு வேல்யூ என்கிட்டேருந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சைல்டு என்கிட்ட ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது, அதில் இருக்கிற வேரியபிள் உனக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? பேரண்ட் வேல்யூ அப்படின்னு போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இது பேரண்ட் டு சைல்டு. இங்கே இருக்கிற வேல்யூ எப்படி இங்கே வரும் அப்படின்னா 2 விதமாக வாங்கலாம். ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணலாம், இன்னொன்று
ப்ராப்ஸ் அப்படின்றத ஒன்று போட்டு வாங்கலாம். ஓகேவா? போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ. ரெண்டாவது சைல்டுல இருந்து பேரண்ட், சைல்டு டு பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் எடுத்தேன், கெட் சைல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைல்டு டு பேரண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஓகேவா, நான் இங்க ஒரு மெத்தடை எழுதி அதை கிளிக் பண்ணா அந்த மெத்தடை நான் கால் பண்றேன். இங்க இருந்து எனக்கு இப்ப என்ன ஆக போகுதுன்னா, இந்த இடத்துக்கு வேல்யூ போயிட்டு அது என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் நடக்க போகுது. புரியுதா? பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு பேரண்ட், இது கொஞ்சம் இதுவா இருக்கும், ஆனா இதெல்லாம் மஸ்ட். இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க இன்டர்வியூல. ஹவு டு பாஸ் சைல்டு டு பேரண்ட், பேரண்ட் டு சைல்டு அப்படின்னா கேட்பாங்க. அப்போ கால் பேக் ஃபங்க்ஷன், இதுதான் கால் பேக். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியாச்சு. இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்க போயிட்டு ஒரு வேலையை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த பேரண்ட் டு சைல்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் சைல்டு டு பேரண்ட் தான் கொஞ்சம். அதுதான் சொல்றேன். இது உங்களுக்கு புரியுது அப்படின்னா இதை அப்படியே தூக்கிடலாம். ஓகேவா? இது எடுத்துட்டேன். இப்ப பேரண்ட் டு சைல்டு ஆன் கிளிக் பண்ணேன், ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. அது ஈஸி தான். ஓகேவா? இது இல்லாத வரைக்கும் இப்போ இருக்கு. உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறோம், கிளிக் பண்ணால் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ட்டு. கரெக்டு. ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு கவுண்ட் வேரியபிள் வச்சு கவுண்ட்டு ப்ளஸ் 1 போட்டால் எதுக்கு. இப்போ சைல்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு ஆச்சு, சைல்டு எழுதிச்சு. ஓகேங்களா? அது 10 இன்க்ரீஸ் ஆகும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா என்னுடைய பேரண்ட்டை வச்சு. அப்போ சைல்டு காம்பனண்ட் ஒன்று எழுதணும். ஓகேவா? இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது இங்க ஷோ ஆகிறது தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ அதுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு இங்க இருந்து நான் இங்க இந்த மாதிரி எடுக்க போறேன். இது பேரண்ட் டு சைல்டு. சைல்டு டு பேரண்ட்னா இங்க ஆன் கிளிக் பண்ண போறேன். ஓகேவா? இந்த ஆன் கிளிக் பண்ணதை இங்க பாஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இங்க ஒரு மெத்தட் இருக்கணும், இங்க ஒரு மெத்தட் இருக்கணும். இங்க என்ன நடக்குதோ அந்த மெத்தடுக்கு நான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நீங்க இங்க முதல்ல மெத்தட் எழுதி இருக்கும். ஓகேவா? மெத்தடை எழுதிட்டு அந்த மெத்தடை இவங்க கிட்ட கொடுத்துருங்க. நீ ஏதாவது ஒரு மெத்தட் வச்சிருப்ப, அது சேஞ்ச் ஆகும்போது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றதான் பேரண்ட் டு சைல்டு. மேக்சிமம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? புரியுதா? யார் வந்திருக்கிறது? திடீர்னு லேட்டா? சாரியா, இல்ல அதெல்லாம் பண்ணிக்க முடியாது. ஓகே, புரிஞ்சிச்சு. அது பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு. ஆனா அப்போ ஒரு ஜேஎஸ் ஃபைல்ல இருந்து இன்னொரு ஜேஎஸ் ஃபைலுக்கு வேரியபிள் அக்சஸ் பண்ணலாம். அதேதான். ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு இதுக்கு நான் வேல்யூவை பாஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. அந்த டாஸ்க் என்ன ஆச்சு? சரி, ஓகே. அது சரி, இந்த இது பாருங்க. நாளைக்கு ஒரு 4-5